சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்ன இருக்கிறேன், விழுந்துட்டு இருக்கிறேன். ஐயோ, யார் என்ன தூக்குவாங்க? யாரும் உன்னை தூக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். You should burn for God. நீங்க தான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும். Light up your candle. இந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் 5 புத்தி இல்லாத ஸ்திரீகளுடைய குறைபாடு என்ன தெரியுங்களா? என்ன? அபிஷேகமான என்ன? So light up again. மறுபடியும் என்ன செய்யுங்க? இந்த அபிஷேகத்துக்காக ஏங்குங்க. What you desire you will get it. நீ எதை வாஞ்சிக்கிறியோ அதை நீ என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிக்கிறவன் பாருங்க, இருக்கிற நாட்கள் குறைவுள்ள நாட்கள், ஆனா வெளிச்சத்தோட நீங்க நிறைவாக மாற்றுவீங்கன்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரிங்க, வாட் எவர் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் உன்னை மறுபடியாக சூரியனை போல உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க அவர் ஆளக்கூட. விசுவாசிக்கிறவங்க ஒரு கிறிஸ்தவன் என்னதுங்க, நாம் ஆரம்ப ஞானஸ்தான தொட்டில் ஆடுவரே உமக்கு எல்லாம் செய்யறன்ற வார்த்தையை போயிட்டு நான் மறிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வாட்டி நான் உமக்காக பிரகாசிக்கிறேன். சிம்சனுடைய கதையில அவனுடைய வெளிச்சத்தை தான் பிசாசான் திருடுறான். நாட் இஸ் ஸ்ட்ரென்த். அவன் பலத்தை திருடல. எதை திருடுறான்? வெளிச்சத்தை. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மறுபடியாக உங்களுக்கு நினைப்பூட்ட நான் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம், கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நான் யாருக்கு அஞ்சுவேன்? என்ன வார்த்தை பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கை நினைவா இருக்கிறாங்க, வெளிச்சமா. The God is the light of your life. சிம்சனுடைய வாழ்க்கையில திருடப்பட்ட விஷயம் என்னங்க? வெளிச்சம், பலன் அல்ல. கிறிஸ்தவர்களாக நாம் அநேக நேரத்துல நம்ம பலன் போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். உன் பலன் ஒரு நாளும் குறைபடாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இருக்கும். ஆனா salvation ரட்சிப்பு வரும்போது அப்படி அல்ல. நீ பார்க்கிற பார்வையே மாறிடும், நீ சிந்திக்கிற சிந்தனை மாறிடும், நீ கீழே விழப்பட்டவனாக இருப்ப. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, என்னால் இந்த சூழ்நிலை பார்க்க முடியல, ஆனா உங்களால இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். என்னால் இந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியலங்க, பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். ஆனா உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலையை பார்க்க முடியும். எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தான். இதுவரைக்கும் நான் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எப்படி மன்றாடுகிறார் பாருங்க. இதுவரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்ய என்ன செய்யறேங்க, வாஞ்சிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல தேவாவியானவர் இறங்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க இருட்டிலே இருந்தீங்கன்னா வெளிச்சத்துடைய அனுபவம் உங்களுக்கு தெரியாதவே போயிடும். ஒரு வாட்டி நீங்க இருட்டை விட்டு வெளியே வந்துட்டு வெளிச்சத்துக்குள்ள அசைவாடி பாருங்க, ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு தேவையான பலத்தை தருவார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினோ விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறீங்களா? God will give you a higher strength. எவ்வளவு பேருக்கு விசுவாசி? அந்த மனுஷனுக்குள்ள அசாத்தியமான ஒரு வெளிச்சம் உள்ள ஒளி வருது. அவர்கள் எல்லாருமே சங்காரமாக மாத்திவிட்டார். எப்பொழுதுங்க? ஆமாங்க, இந்த மாம்சத்தின் கண்கள் மூடும்போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது அப்போதான் தேவன் என்ன செய்ய முடியுங்க, உணரத்தக்கதாக ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? இன்னமா மாற்றுகிறாருங்க. So you should light up your fire. உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, மறுபடியாக ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய கதையில என்ன கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்க. இதுவரைக்கும் அவங்க நெருப்பு பார்த்ததே இல்லையா? சமையல் செய்ததே இல்லையா? What is so great about Shadrach, Meshach, Abednego? என்னங்க ரொம்ப விசேஷமான கதை. அவங்க நெருப்பை பார்த்தாங்க, ஆனா இப்போ நெருப்புடைய அனுபவத்துக்கு போறாங்க. நீங்களும் வெளிச்சத்துடைய செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆனா வெளிச்சத்துடைய என்னத்துக்கு வரணுங்க, அனுபவத்துக்கு வரணும். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு லைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சூரியனை போல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க போகிற இடம் எல்லாம் எப்படி இருக்குங்க? இருட்டான சூழ்நிலைக்குள்ள என்ன வருங்க, நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு என்ன வருங்க,
God அதுதான் எதிர்பார்க்கிறார். அதுதான் கிறிஸ்டியன்ஸ்களை பார்க்கும்போது அவருடைய முகங்களுக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் வெளியே இருந்து சொல்ல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நான் உன் மத்தியில ஆசீர்வாதுகிறேன்னு சொல்லல. ஆனா எங்க சொன்னார் தெரியுங்களா? அது யார் பார்த்தாங்க தெரியுங்களா? ஒரு அரசன் பார்த்தாங்க. 3 பேர் தானே நம்ம போட்ட உள்ள, ஆனா 4வது ஒரு நபர் யாருங்க? என்ன அர்த்தம்? நீ வெளியே இருக்கிற வரைக்கும் உன் நடுவுல யார் இருக்கிறார் நீ அறியாமல் இருப்ப. நீ ரெகக்னைஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு கூட வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்டீங்களா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை பாருங்க, கர்த்தர் தாமே தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை யாருங்க நீங்க எல்லாம்? யாருங்க நீங்க எல்லாம்? You are anointed in God. கர்த்தருக்குள்ள நீங்க யாருங்க? அபிஷேகம் பண்ணவங்க. அபிஷேகத்தின் காரியங்களை மட்டும் தான் என்ன பண்ணணும்? செய்யணும். அபிஷேகத்தை விட்டு வேற ஏதாவது நெகட்டிவிட்டியில செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு. நீ காடுடைய ராஜ்யத்துல தான் இந்த அனாயிண்டிங் உனக்கு பயங்கரமா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ண கூடாதுங்க. தாவீது சொல்கிறார், உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே? அபிஷேகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? அவர் சொல்ல, என் ராஜரீகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? நீங்க கொடுத்த இஸ்ரவேல் மக்களை விட்டு எங்கே போவேன்? இந்த வார்த்தையால அவர் சொல்லலைங்க. என்ன சொல்கிறாருங்க? உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு என்னதுங்க? அவர் அறிந்து கொண்டார், தேவன் இல்லைன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை இருட்டா மாறி. விசுவாசிக்கிறவங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையிலும் கர்த்தர் நடுவுல நின்று பெரிய காரியத்தை செய்தார். நெருப்பு அவர்களை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்னது? அந்த நெருப்பை காற்றும் பெரிய ஒளியானவர் அவர் நடுவுல என்ன செய்தார்களா? அசைவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இருட்டான சூழ்நிலை, இந்த darkest time of your life, God is going to be the light. உங்களுடைய இருட்டான சூழ்நிலை யார் இருக்க போறாங்க? கர்த்தர் உனக்கு என்னவா இருக்க போறாங்க? வெளிச்சமா. because you are anointed by God. அபிஷேகப்பட்ட பிள்ளைங்க. God உடைய anointing என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அது அதிகப்படுத்த நீங்க என்ன செய்யுங்க? முயற்சி செய்யுங்க. Lord anoint me more but not less. அதிகமா என்ன செய்யுங்க? உமக்காக அதிகமா நான் எழுந்து பிரகாசிக்கணும். உமக்காக அதிகமா. அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேளுங்க. இந்த எந்த நீங்க பர்టిక్యులரான லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க சார்? பிசினஸ் மேனை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், இந்த ஏரியால நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லுவான். ஒரு பேங்கரை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், என் மணி ஃபினான்ஸ்ல நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லுவான். உங்க வாழ்க்கையில as a கிறிஸ்டியன் தேவனை பின்பற்றி போகிற ஜனங்களாக நீங்க எந்த பகுதியில நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க? 9 வரத்தை நாடி இருக்கிறீர்களா? 9 கனிகளை தேடி இருக்கிறீர்களா? உங்க மூலமாக எத்தனை பேர், எத்தனை உள்ளங்கள் தொடப்பட்டிருக்குது? எத்தனை ஆத்மாவை தேவனை பகுதியாக நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? What is the meaning of you being a Christian for such a long time? ஒரு கிறிஸ்தவனாக இத்தனை ஆண்டாக நீங்க உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன லாபம் பரலோக ராஜ்யத்துக்கு? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. God has got a purpose. அபிஷேகமானவர்கள் சும்மா இருக்க கூட. ஒரு நாளைக்கு கணக்கு கேட்க போகிறார்கள். நான் தந்த அபிஷேகத்தை என்ன செய்த? இது பெரிய செய்தியா இல்ல என்ன செய்தீங்க? நீ ஊற்றாக இருக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு வத்தி போயிருக்கீங்க. பணத்துல வத்தி போயிருக்கிறீங்க. சமாதான சந்தோஷத்துல வத்தி போயிருக்கிறீங்க. ஜெப ஜீவியத்துல வத்தி போயிருக்கிறோம். வேத வாசிப்புல வத்தி போயிருக்கிறோம். மற்றொரு நாடு தக்க நம்முடைய ஜீவியம் மாறிச்சு தக்க நான் கர்த்தருக்காக பிரகாசிக்க பிள்ளையாக இல்ல. Are you a honor? Are you a dishonor to God? தேவனுக்கு நீ பெருமை சேர்க்கத்தக்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறியா இல்ல கனவீனம் சேர்க்க ஆண்டவனை அழைத்திருக்கிறார்? What are you? What vessel are you? பிரகாசிக்க வேண்டிய நாம் இந்த இருட்டின் ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை இருட்டுல போயிட்டு இருக்குது ஆண்டவர். This is our complaint of our life. அதுக்கு தான் ஆண்டவனை அழைத்தாரா? இந்த அழைப்புக்காக தான் இந்த என்னதுங்க தேவனை நீங்க தேடும்படியாக வாரம் தேடி வருகிறீங்களா? Change your news. உங்களுடைய செய்தியை நீ என்ன பண்ண? மாத்திக்கோ. உங்களுடைய ஃப்ளேவரை நீ மாத்திக்கோ.
Don't be always a gnostic person. ஒரே ஒரு சிந்தனையால அப்படியாக இருக்காது. Change yourself. ஒரு மாற்றம் வரட்டும். Being a Christian is not important. Being Christ is very important. உங்களுக்கு புரியல நான் சொன்ன வார்த்தை. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. என்னதுங்க? யாரா இருக்கணுங்க? கிறிஸ்துவா இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா உலகத்துல நிறைய கிறிஸ்டியன்ஸ்ங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. There is nothing going to bother people. உலகத்துல பெரிய ஒரு மாற்றமே கிடையாதுங்க. ஆனா யாரு போல வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? A Christ centered life. A meaningful life. விசுவாசிக்கிறவங்க உன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தை தேடும்படியா நீ மாறணும். எதுக்கெல்லாம் சண்டை போட்டு எங்கெல்லாம் போறீங்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் ஏங்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது? என்னுடைய விவாதமா இருக்குது. ஆண்டவர் உங்களை சர்ச்சுக்கு வந்தா நீ வியாதிஸ்தனா ஆயிடுவான்னு ஆண்டவருடைய வசனம் சொல்றா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு உறவினர் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா தேவனுடைய ஆலயம் வந்து எங்களுக்கு டயர்டா ஆயிடுறோம். பாருங்க நம்மளோட மைண்ட் செட் எப்படி மாத்தி வச்சிருக்கோம். God சொல்வாரு, நான் உன்னை ரட்சித்து என்னோட விலையேறப்பட்ட ரத்தத்தை உனக்கு தந்து இப்பொழுது நீ குறைவுள்ளவனாக பேசிட்டு இருக்கிறியே, உன்னோட நிறைவு எங்கன்னு கேட்பான். அபிஷேகம் எங்க? நான் உன்னை விடுறியே, உன் கால்களை நான் தள்ளாத ஒரு நாள் விட மாட்டேன். But we have some story to tell Jesus. ஒரு கதை இருக்குது, ஏசப்பாக்கே உட்கார வச்சு நம்ம சொல்றோம். ஆனா உங்களுக்கு தெரியல, அவர் கதையை உருவாக்குறவருக்கு தெரியும். Don't fix in your story. Give space for God. கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அவருடைய ஸ்டோரி எழுதிட்டு உங்களுடைய வாழ்க்கை. என்னுடைய கதைக்குள் சோகமான கதை தகப்பனே, ஆனா நீங்க வந்து அது களிப்பா மாற்று, சந்தோஷத்தை கொண்டு வருவீங்க, பேர் மகிழ்ச்சியை கொண்டு வருவீங்க, ஆனந்தத்தை கொண்டு வருவீங்க. ஆனந்த கீதத்தை நாங்க பாடும்படியாக எங்களை மாற்றுவீங்க. Shine for God. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசம். விசுவாசிக்கிறவங்க